இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம், கியூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் எல்சிஎம்ஸ் இந்த மாதிரி சம்ஸால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு நம்பர் இருக்குன்னு வைங்களேன், 33 ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 33 ஸ்கொயர் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 33 × 33 இதை மல்டிப்ளை நான் ட்ரெடிஷனல் மெத்தடில் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, 3 3 சார் 9, 3 3 சார் 9, 9 9 இதை ஆட் பண்ணி இப்படியும் ஃபைன் பண்ணுவோம். இது ஒரு மெத்தட், ட்ரெடிஷனல் மெத்தட். நார்மலா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியும். என்ன ஃபார்முலா? a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. ஓகே, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலானா a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இதான் இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுல நான் 33 அப்படிங்கிறதுல இந்த 3 ஏவாகும் இந்த 3 b ஆகும் ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே, தென் இதுல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ எனக்கு 3 + 3 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா a எங்க இருக்கோ அங்கெல்லாம் 3னும் b எங்க இருக்கோ அங்கெல்லாம் 3னும் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப a ஸ்கொயர் அப்படின்னா இப்ப நான் பாருங்க இதே மெத்தட்ல நான் எழுதுறேன். 33 / 33 போட்டேன், மல்டிப்ளை பண்ணணும். இந்த மெத்தட்ல மல்டிப்ளை பண்ணணும், ஆனா நான் அப்படி பண்ணல. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ண போறேன். இதை ஏன்னு எடுத்திருக்கேன், இதை பின்னு எடுத்திருக்கேன். இந்த நம்பர் மட்டும் வச்சுக்கோங்களேன், 3 3 ab. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், a ஸ்கொயர்டா. அப்போ 3 ஸ்கொயர் 0 9, 3 ஸ்கொயர் 9 தான். பட் இங்க நம்ம மென்ஷன் பண்றப்ப 0 9 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அப்படி மென்ஷன் பண்ணாதான் நம்ம ஃபைன் பண்ற ஆன்சர் அக்யூரேட் ஆன்சர் ஆகும். ஓகே, அதே மாதிரி b ஸ்கொயர் 3 × 3 9, சேம் சிமிலர் 0 9. ஓகே, இப்போ அடுத்து a ஸ்கொயர்னு முடிச்சு b ஸ்கொயர்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ரிமைனிங் 2ab தானே இருக்கு. அப்போ 2ab அப்படிங்கிறப்ப a b யோட மல்டிப்ளை பண்ணி அதோட 2 வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 3 சார் 9, 9 2 சார் 18, 1 8. இங்க நம்ம எப்பவுமே ஒரு ஸ்தானம் தெரிஞ்சு எழுதுவோம்ல, அதே மாதிரி இங்க 0 யூனிட்டை விட்டுட்டு 1 18 போட்டிருக்கேன். ஏன்னா இங்க 2ab நான் பாக்குறப்ப ab மல்டிப்ளை பண்றப்ப 3 3 சார் 9, 9 2 சார் 18. ஸோ 18 சப்ஸ்டிட் பண்ணேன். இப்போ நான் வேல்யூஸா ஆட் பண்றேன். எப்போ உங்களோட அடிஷன் தான். 9 0 + 8 8, 9 + 1 10. ஓகே, இதுதான் என்னுடைய 33க்கான கியூபிக் ஆன்சர். அதாவது 33க்கான ஸ்கொயர்ட் ஆன்சர். 33 நான் ஸ்கொயர் பண்றேன் சார் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஃபைனல் ஆன்சர் தான் வரும். அப்படின்னா நான் 1089 ஆன்சர் எனக்கு ஃபைன் பண்ணலாம். ஓகே, இந்த மெத்தட் படியும் நம்ம ஸ்கொயர்ஸை சால்வ் பண்ணலாம். இப்படி சால்வ் பண்ணலாம், இதுவும் ரைட்டு தான். இந்த மெத்தட சால்வ் பண்ணலாம், ரைட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் போன சம்பளம் என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர்ஸ் 33 வச்சு எப்படி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்ன்றது ஒரு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம், ஃபைன் பண்ணுவோம். அதுக்கான ஆன்சர் ட்ரெடிஷனலையும் பார்ப்போம், அட் சேம் டைம் ஷார்ட்கட்லையும் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கியூபிக் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் இந்த மாதிரி வேல்யூஸை ஃபைன் பண்ண சொல்றாங்க சார். இது எப்படி சார் ஃபைன் பண்றது அப்படின்னா ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ண முடியுமா? இப்போ 55 கியூப் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா என்னால ஒரு தடவை 55 × 55 ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வந்த வேல்யூவோட என்னால திருப்பி ஒரு 55 மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா டைம் லாங் டேக்கலாம், டைம் எடுத்துரும். அப்போ நம்ம ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு 10 பேர் கூட போய் நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறப்ப அங்க நமக்கு இந்த பிளேஸ்மெண்ட் அங்கே ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணாது உங்களுடைய ட்ரெடிஷனல் மெத்தட். ஸோ நம்ம டெஃபினட்டா ஷார்ட்கட்டை நம்பிதான் ஆகணும். டெஃபினட்டா மட்டுமே ஷார்ட்கட்டை மட்டுமே நம்ப கூடாது, அட் த சேம் டைம் ஷார்ட்கட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எமர்ஜென்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கியூப் கண்டுபிடிக்க போறோம். கியூப் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா எனக்கு வந்து நம்பர் வந்து சேமா இருக்கும். 11 22 99 33 44 55 இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு சார். இதுக்கெல்லாம் கியூப் எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் அப்படின்னா டைரக்டா a கியூப் a கியூப் a கியூப் a கியூப் இந்த மாதிரி 4 a கியூப் போடுங்க, சப்ஸ்டிட் பண்ணிட்டு தென் இந்த மிடில் இருப்பாருங்க a கியூப். இந்த 2 a கியூபை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க பிளேஸ் பண்ணுங்க, இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். 2 இங்க வர வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, தென் சிம்பிள் அடிஷன். ஓகே, இது இந்த சேம் நம்பரா இருக்கு சார், 2 டிஜிட்டுமே எனக்கு சேமா இருக்கு சார் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டா. அடுத்து 11 to 19 இங்க என்ன சார், இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா இந்த 11 தாங்க வித்தியாசம். இந்த 11 தான் வித்தியாசம். ஓகே, இந்த 11 தான் வித்தியாசம்.
என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, எனக்கு இங்க 11 அப்படிங்கிறதுல இந்த ஒன்னு எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. அதே மாதிரி 19ன்றதுல எனக்கு ஒன்னு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த வேல்யூஸ்குள்ள நான் கியூப் கண்டுபிடிக்கணும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏ பி பி ஸ்கொயர் பி கியூப் 2 2 நீங்க எப்பவும் போல மிடில்ல இங்க வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. இங்க வர 2 ஆல இங்க வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. ஃபைனலா ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அப்ப இந்த மெத்தட் படி பண்ணோம்னா எனக்கு 11ல இருந்து 19 குள்ள இருக்க வேல்யூக்கு கியூபிக் வேல்யூ டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இது என்ன சார் வித்தியாசப்படுது, இதுல இருந்து இது என்ன சார் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 11 வந்து 1 முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கா, இங்க 11 to 91ங்கிறது 1 வந்து பிஹைண்ட்ல இருக்கும், பின்னாடி பேக் சைட்ல இருக்கும். 11, 21, 31, 41, 51, 61, 71, 81, 91 இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் ஃபைன் ஆகும். என்னன்னா இந்த ஏக்கு அப்படியே ரிவர்ஸ்ல வரும். ஏ பி ஓகே, ஏ ஸ்கொயர் ஏ கியூப் எப்பவும் வர 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஏ இங்க வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இங்க வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், தென் ஃபைனலா ஆட் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம கியூபிக் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஸ்கொயர்ல கண்டுபிடிச்சோம்ல 33, 22 அப்படிங்கிறதுக்கு ஏ பி அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஏன்ற வேல்யூல 2, 3, 2 அப்படின்னும் பின்ற வேல்யூல 2, 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்ல, அதே சேம் ப்ரொசீஜர்ல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 11 to 99 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 33 கியூப் அப்படிங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 11 to 19 அந்த 1 வந்து ஃப்ரண்ட்ல வரும்னு சொன்னாங்க, அந்த நம்பருக்கு 11 அப்படிங்கிற நம்பருக்கு கியூப் எடுத்துவோம். நெக்ஸ்ட் 11 1 வந்து பிஹைண்ட்ல வருது சார், பின்னாடி வருது சார் அப்படிங்கிற நம்பருக்கு 21 அப்படிங்கிற நம்பரை எக்ஸாம்பிளா இருக்கு. இப்போ இதுல ஏ ஏ ஏ பி ஏ பி ஏன் இந்த இடத்துல நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு எல்லாமே சேம் நம்பர் தான். 33, 22, 44 இந்த நம்பர் எல்லாமே சேம். நீங்க ஏன்னு எடுத்தாலும் சரி, இந்த பி இப்ப நான் ஏ கியூப்னு எடுத்திருக்கேன், நீங்க பி கியூப் எடுத்தாலும் ரைட்டு தான். சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 3 கியூப் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஏன்ற இடத்துல நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, அப்ப 3 கியூப் ஃபர்ஸ்ட் 3 கியூப்ல வந்து 27 27 27 27 அப்படிங்கிற ஒரு 427 இருக்கு. இதுல நீங்க என்ன சொன்னேன், மிடில் இருக்க அந்த ஏ கியூபை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ எனக்கு இந்த 27ஐயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நேர் கீழே ரீப்ளேஸ் பண்ணணும். அப்ப 27 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 54 54 54 என்ன பண்ண சொல்லியிருக்கோம், அடிஷன். ஸோ பிளஸ் சார் இப்போ இதை எப்படி சார் ஆட் பண்றது அப்படின்னா சிம்பிள், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 7 இந்த 7ஐ அப்படியே டவுன் பண்ணும், 7 ரிமைனிங் 2 இருக்கா, இந்த 2வை இந்த 7க்கு மேல எழுதணும். இந்த 7க்கு மேல எழுதுனீங்கன்னா இப்ப நீங்க ஆட் பண்ணுங்க. 2 + 7 9, 9 + 4 13, 13க்கு 3 3 ரிமைண்டர் 1. அந்த 1 இங்க ஆட் பண்ணுங்க. 2 + 5 7 எனக்கு ரிமைண்டர் 1 இருக்கா, அப்ப 7 + 1 8 அந்த 8 இங்க எழுதணும். இப்ப 8 + 7 15, 15 + 4 19, 19க்கு நான் 9 மட்டும் எடுத்துக்குவேன், ரிமைண்டர் 1 இருக்கும். சோ அந்த 1 இங்க ஆட் பண்ணுங்க. 2 + 5 7, 7 + 1 18, 7 + 1 8, அப்ப 8. அப்ப 27 + 8 என்ன வரும்னா எனக்கு 35 வரும். ஓகே, எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 35,937 இதுதான் என்னுடைய ஃபைனல் ஆன்சரா இருக்கும். இதை எப்படி சார் செக் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் என்ன நம்பர் எடுத்துக்கிட்டேன், 3 தானே, 33 தானே எடுத்துக்கிட்டேன். அப்ப எனக்கு 0 × 3 தானே, லாஸ்ட் யூனிட் ஃபைனல் யூனிட் 3 தான். அப்ப 3 கியூப் பண்ணுங்களேன். 3 3s are 9, 9 3s are 27. அப்ப 27 அப்படிங்கிறப்ப எனக்கு 27ல 7 வந்து எண்ட் ஆகுதா, 7ன்ற நம்பர் எண்ட் ஆகுதா, எனக்கு ஃபைனல் ஆன்சர்ல பாருங்க 7ன்ற நம்பர் எண்ட் ஆகும். இந்த மெத்தட் மூலமாவும் நம்ம பண்ணிருக்க சம்மு வந்து கரெக்டா தப்பா இல்ல ரைட் ஆர் ராங்ன்றத டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, இவ்வளவுதான்ப்பா. சேம் நம்பரா இருக்கு சார் அப்படின்னா இந்த மெத்தட் படி நான் சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே சார், இப்ப எனக்கு 11 அதாவது 1 வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு சார், அந்த சம்பளம் எப்படி சார் சால்வ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் 11 to 19 வரைக்கும் இருக்கு சார், இந்த நம்பர்லாம் எப்படி சார் கியூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஏபி, ஏன்னா நம்ம இங்க ஏன் ஏபின்னு எடுத்திருக்கேன்னா எனக்கு நம்பர் வந்து டிஃபர் ஆகும். 11னால சேமா இருக்கு, பட்
12 13 14 15 நம்பர் டிஃபர் ஆகும். அப்ப ஏக்கு வந்து 1னும் பிக்கு வந்து 2 3 4 நம்பர் டிஃபர் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்ற இடத்துல 1 1, பின்ற இடத்துல 1. ஓகே, நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் இருக்கா? இந்த பி ஸ்கொயர் இடத்துல 1 ஸ்கொயர் 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். இப்ப நீங்க 2 12 எடுத்திருந்தீங்கன்னா 2 கியூப் 2 ஸ்கொயர் என்ன வேல்யூ வரும்? 4. அப்ப இந்த 4 சப்ஸ்டிட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பின்ற இடத்துல நான் 1 எடுத்திருக்கேன். அப்ப 1 கியூப் 1 தான். இதே இடத்துல நான் 4 அப்படின்னு எடுத்திருந்தேன்னா 4 கியூப் என்ன வேல்யூவோ அதை கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். ஓகே, இந்த இடத்துல சப்ஸ்டிட் ஆகும். சிமிலர் பி ஸ்கொயர் இந்த வேல்யூஸை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2 2 2. ஏன்னா எனக்கு சிம்பிளா இங்க 1 1 இருக்கு. அதனால நான் டைரக்டா 2ன்னு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்ப நீங்க இந்த நம்பர் டிஃபரா எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இங்க வேற நம்பர் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இங்க என்ன வேல்யூ வருதோ அதைத்தான் நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அடிஷன் தான், சிம்பிள் அடிஷன் தான். 1 1 இந்த 1 அப்படியே கீழே டவுன் பண்ணு. ஓகே, 2 + 1 3 3 2 + 1 3 3 1. ஓகே, அப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 11 கியூபோட வேல்யூ வந்து 13331 கிடைக்கும். இந்த மாதிரியும் இந்த மெத்தட் மூலமாகவும் நான் 11ல இருந்து 19 12 13 14 15 16 17 18 19 இவ்வளவு நம்பர் இருக்கும். இந்த மெத்தட்ல என்னால கியூப் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் சார் 1 வந்து பிஹைண்ட்ல இருக்கு, பின்னாடி இருக்கு சார். 11 to 91 21 31 41 51 61 71 81 91 இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு சார். இந்த நம்பருக்கு நான் எப்படி சார் கியூப் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கேயும் நம்பர் டிஃபர் ஆகும்ல, 11 தவிர 21 31 50 41 51. அப்போ நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்க நம்பர் வந்து 21 எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப 21னா நான் 2 ஏன்ற இடத்துல 2 பின்ற இடத்துல 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன். ஓகே, அப்ப நான் சப்ஸ்டிட் பண்றப்ப ஏ 2 கியூப் 2 into 2 4 4 2s are 8 8. நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர்ன்ற இடத்துல 2 into 2 4 4. நெக்ஸ்ட் ஏன்ற இடத்துல 2, பின்ற இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? நமக்கு 1 1. எப்பவும் போல மிடில் வர வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8 2 2s are 4. ஓகே, இப்போ இந்த ஃபைனல் வேல்யூ நான் கீழே டவுன் பண்ணணும்ல. 1 1 4 + 2 அடிஷன் தான். 4 + 2 6 6 4 + 8 12 12 ரிமைண்டர் 1 9. ஓகே, இங்க நான் எப்படி சார் செக் பண்ணுவேன் அப்படின்னா நான் ஃபைனல் எடுத்துக்கிற நம்பர் வந்து எனக்கு எல்லாமே 1ன்னு இருக்கும். அப்ப எனக்கு ஃபைனல் வேல்யூஸ்ல 1ன்னு இருந்தா அதான் ஆப்ஷன். ஸோ ஏன்னா 1 கியூப் வந்து 1 தான். அப்போ இங்க எனக்கு 21 1 கியூப் 1. இந்த மெத்தட் மூலமாகவும் நம்ம கியூபிக் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேசிஸ் தான்ப்பா எல்லாமே. ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம கியூபிக் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிச்சு அதோட வந்த ரிசல்ட்டோட இன்னொரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம ட்ரிக்ஸ், அதாவது இது வந்து ட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ற மெத்தட்னு சொல்லலாம். ஓகே.